1816ஆம் ஆண்டில் விலங்கியல் நிபுணர் பிலிப் ஸ்லேட்டரால் முன்மொழியப்பட்ட லெமூரியா கோட்பாடு ஒரு காலத்தில் மடகாஸ்கரையும் இந்தியாவையும் இணைத்த நீரில் மூழ்கிய நிலப்பரப்பை குறிக்கிறது. இது லெமூர் புதைபடிவங்களின் பரவலை விளக்குகிறது. 19ஆம் நூற்றாண்டில் குறிப்பாக மறைபொருள் வல்லுநர்கள் மற்றும் சில ஆரம்பகால அறிவியல் சமூகங்களிடையே பிரபலமாக இருந்தபோதிலும், இந்த கோட்பாடு பின்னர் தட்டு டெக்டோனிக்ஸ் மற்றும் கண்ட சறுக்கல் கோட்பாட்டால் நிராகரிக்கப்பட்டது. தோற்றம்: மடகாஸ்கர் மற்றும் இந்தியாவில் லெமூர் புதைபடிவங்கள் இருப்பதை விளக்க 1924ஆம் ஆண்டில் விலங்கியல் நிபுணர் பிலிப் ஸ்லேட்டரால் இந்த கோட்பாடு முன்மொழியப்பட்டது. லெமூரியா ஒரு காலத்தில் மடகாஸ்கர், இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளை இணைத்த ஒரு நிலப்பாலமாக கருதப்பட்டது. தட்டு டெக்டோனிக்ஸ் மற்றும் கண்ட சறுக்கல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த கோட்பாடு அறிவியல் சமூகத்தால் பரவலாக நிராகரிக்கப்பட்டது. இது நீரில் மூழ்கிய நிலப்பரப்பின் தேவை இல்லாமல் கண்டங்களின் இயக்கம் மற்றும் உயிரினங்களின் பரவலை விளக்கியது. பிரபலமான கலாச்சாரம்: அறிவியல் ரீதியாக மறுக்கப்பட்ட போதிலும், லெமூரியாவின் கருத்து பிரபலமான கலாச்சாரத்தில், குறிப்பாக மறைபொருள் அல்லது ஆன்மீக நம்பிக்கைகளில் ஆர்வம் உள்ளவர்களிடையே பிரபலமடைந்தது. லெமூரியர்கள்: சில அமானுஷ்ய மற்றும் ஆன்மீக மரபுகள் லெமூரியாவின் அனுமானிக்கப்பட்ட மக்களான லெமூரியர்களை மேம்பட்ட ஆன்மீக அல்லது தொழில்நுட்ப திறன்களைக் கொண்ட மனிதகுலத்தின் பண்டைய மூதாதையர்களாக சித்தரிக்கின்றன. தமிழ் மறுமலர்ச்சி: 1920களில் இந்தியாவில் தமிழ் மறுமலர்ச்சியாளர்கள் லெமூரியா கோட்பாட்டை தங்கள் சொந்த கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் ஒரு வழியாக பிரபலப்படுத்தினர்.